நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். விருச்சக லக்கணம் விருச்சக ராசி நேர்களே, உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தி என்ற பதிவுதானது இந்த பதிவானது லக்கணத்திலிருந்து எண்ணி வர 7ஆம் பாவகமான 7ஆம் ராசியான ரிஷப ராசியின் பதிவாகும். இந்த ரிஷப ராசியில் இன்னும் நட்சசாரம் இருக்குது. அந்த நட்சசார வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகிய புதன் பகவான் எப்படி பயணித்து எப்படி பலன் அளிக்க போகிறாங்க அந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ அது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இந்த விருச்சக லக்கணம் விருச்சக ராசிக்காரர் அந்த பதிவு பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாதுங்க. விருச்சக லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தி நடக்குமானால் ரக்கண பாவக ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம், அப்படியே பலன் நினச்சிக்கலாங்க. கரெக்டாக 100% பலன் அப்படியே உட்காரும். ஓகேங்களா? சரி, ரைட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எத்தனை கோடி தசாபதினு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு இது பார்த்து 3 கோடியும் 4 கோடியோட திசை சனி திசை. ஓகேங்களா? புத்தி பார்த்தீங்கன்னா 8 கோடியும் 11 கோடியும் புத்தி. அப்போ இது எத்தனை ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா சனி திசையானது 19 ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ சனி திசையில் புதன் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 2 வருடமும் 8 மாதமும் 9 நாட்களும் செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர 7ஆம் ராசியான 7ஆம் பாவமான ரிஷப ராசி இன்னும் நட்சசாரம் பார்த்துலாம். ஓகேங்களா? அப்போ அங்கே இன்னும் நட்சசாரம் இருக்குங்க. அங்கே கீர்த்திகை 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ரோகிணி 1 2 3 4 பாதம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கிருத்திகை பாதத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய 8 கோடி 11 கோடியவன் அங்கேருந்து எப்படி புத்தி நடத்த போகிறோன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு என்னென்ன சம்மந்தப்படுதுங்க? 7ஆம் பாவம் சம்மந்தப்படுது, 7 சம்மந்தப்பட்டு, ஓகேங்களா, 10 சம்மந்தப்பட்டு, 8 11 அது மாதிரி பயணிக்கிறாங்க. இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கணவன் மனைவிக்கு தாங்க முன்ன கை வைக்குங்க இந்த மாதிரி காலகட்டங்களில். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வரக்கூடிய பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நீ பெரியவன் நான் பெரியவனா, நீ என்ன பண்ண நான் என்ன பண்ணங்கிற பார்த்தீங்கன்னா 2 பேரும் வாக்குவாதத்தை கொடுத்து பார்த்தீங்கன்னா சண்டையை ஏற்படுத்தி இது பார்த்தீங்கன்னாக்கா சின்ன அதாவது கொஞ்சம் கவனமெல்லாம் விட்டோம்னாக்கா அது கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிடுங்க. ஓகேங்களா? அதனால் பார்த்து இந்த காலகட்டங்களில் நம்ம உஷாராக சோதனை வரப்போ நல்லதுங்க. அது என்ன தான் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா 8 அதாவது பார்த்தீங்கன்னா 7 உட்காந்து அந்த லக்கணத்தை புதன் பார்ப்பாருங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன தான் இருந்தாலும் நம்மளுக்கு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. திடீர்னு ஒரு பிரச்சனைகளை திடீர்னு ஒரு பிரச்சனை சந்திக்கக்கூடிய அளவில் நம்மளுக்கு வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு லாபகரம் வரக்கூடிய வாய்ப்பு எழுதி கொடுப்பாங்க, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? பாயிண்ட்டை அதையும் அப்படியும் கொடுப்பாங்க, இது இந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம கூட்டாக தொழில் பண்ணுறது, ஓகேங்களா, இந்த கூட்டாக தொழில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அப்போ ஊர் விட்டு ஊர் ஏரி விட்டு ஏரி பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்போ அந்த கூட்டாளிக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிலர் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி நல்லவனாக இருப்பாங்க, பாதி கெட்டவனாக இருப்பாங்க. ஓகேங்களா? சரி, அப்போ ஒருத்தர் தான் கூட்டாளியாக இருக்கிறான்னு கேட்டிங்கனாக்கா கட்டாயமாக பார்த்தீங்கன்னாக்கா அவர் 2 குணம் இருக்குங்க. சில குணம் வந்தால் உங்களுக்கு நேர்மையாக நடப்பார், சில குணம் வந்தோன்னா உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் கணக்கு வந்து ஏமாத்துற மாதிரி இருப்பார். அதெல்லாம் பார்த்து நம்ம காலகட்டத்துக்கு கொஞ்சம் கண்காணிச்சிட்டிங்கன்னா போதுங்க. ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லலாங்க. இன்னும் காலாவல் கம்மியாக இருக்குது. அடுத்த சாரத்துக்கு போயிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரோகிணி சாரத்தில் உங்களுக்கு புத்திநாதன் ஆகிய 8 கோடி 11 கோடி புதன் பகவான் தான் என்ன பலன் கூட பார்ப்போம். ஓகேங்களா? இந்த காலகட்டம் பார்த்து 7 சம்மந்தப்படுறாங்க, 7 சம்மந்தப்பட்டு 9 சம்மந்தப்பட்டு அது மேலே 8 11 பயணித்து புத்தி நடத்துகிறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா கலத்துறதுக்கு நம்மளுக்கு கூடிய சின்ன சிக்கல் சண்டைகள் வருங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து புரிதலோடு போயிடுங்க, புரியாத புதிராலும் போகாதுங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைக்கு நாமளே ஒருத்தருக்கு பேசி தீர்வு காணுவோம். அதாவது பார்த்திங்கன்னா சண்டை வருது அப்படின்னாக்கா கணவனுக்கு சண்டை வருதுனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒருத்தருக்கு பேசி அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தந்தையார் உள்ளே போந்துடுவாங்க, இல்லை ஒரு பெரிய மனுஷன் நம்ம பழக்க வழக்க உடையவங்க நல்ல ஒரு அணுகிற உடையவு உள்ளே போந்து நம்ம பஞ்சாயத்து பேசி நம்ம வந்து ஒரு தீர்வு பண்ணி விட்ருவாங்க. பெருசாக அந்த பிரிவுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்காதுங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா தூரத்து பயணத்து மூலிமா தொழில் பண்ணுறது, தூரத்து பயணத்தை நம்ம பயணம் செஞ்சு ஒரு அனுகூலம் பண்ணுறது, அதுபோல் ஒரு லாபம் அடையிறது. ஓகேங்களா? நம்ம நீண்ட நாள் நம்ம தூரமாக போக நினச்சிட்டு இருந்திருப்போம். இந்த காலகட்டங்களில் நம்ம வந்து மனைவி மக்களோட கூட்டாளிகளோட போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த மாதிரி சாரத்தை இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் எவ்வளோ சொல்லாங்க, அடுத்த சாரத்துக்கு போயிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சாரம் இருக்குது? மிருகசீரிஷ சாரம் இருக்குதுங்களா? அப்போ மிருகசீரிஷ சாரம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு 7 சம்மந்தப்படுது. ஓகேங்களா? அப்போ 7 சம்மந்தப்பட்டு 6 சம்மந்தப்பட்டு 1 சம்மந்தப்படுதுங்க. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ 8 11 அது மாதிரி பயணிக்கிறாங்க. இது என்ன தான் நம்ம லக்னாதிபதியோட சாரமாக இருந்தாலுமேங்க, செவ்வாயோட சாரமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புதனுக்கு ஆகாதனால பார்த்தீங்கன்னாக்கா இது காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பிரச்சனையாக மாறிடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பிரச்சனை பெருசு பண்ணி விடுவோம். ஓகேங்களா? அப்போ பெரிய பிரச்சனைக்கு நம்ம சல்லுசை விட்டுருவோம்.
அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குவாதங்களை கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமாக கணவன் மனைவிட்டு வாக்குவாதம் வரக்கூடாதுங்க. கூட்டாளிகிட்ட வாக்குவாதம் வரக்கூடாது. நம் நண்பர்கள்கிட்ட, மூத்த சகோதரிகிட்ட இதெல்லாம் பார்த்து நம்ம காலகட்டங்களில் இவங்க அத்தனையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் இவங்க எல்லாம் நீங்கள் அணுகி போய் கொஞ்சம் பணிஞ்சு போனீங்கன்னா அத்தனையும் உங்களுக்கு நன்மையாக இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா என்னதான் அந்த 6 கோடி சாதத்துலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 8 கோடி சாதம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனக்காக நம்ம கடன் வாங்குற சூழ்நிலை வரும். மூத்த சகோதரர் நண்பர்களுக்காக, ஓகேங்களா? அப்போ நண்பர்களுக்காக, மூத்த சகோதரிகளுக்காக சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் 2ஆம் திருமணம் பண்ணுறவங்களுக்காக வச்சுக்கோங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒன்று கடன் வாங்குவாங்க, இல்லை அவங்க பிரச்சனை தலையிட்டு அவங்க பிரச்சனைக்கு இவங்க தலைமையில போட்டு அதுக்கு வந்து இவங்க வந்து தீர்வு கண்டுட்டு இருப்பாங்க. இல்லை நோய்க்கு வைத்தியம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் அப் நம்மளுக்கு கை வைக்கும். பார்த்து உசார சூதனமாக இருந்து நம்ம செயல்பட்டோம்னா சிறப்புடன் வாழலாங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரச்சனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும், எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.